2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். அதில் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்க. 2 நாளாகமோ 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமோ 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இங்கே பார்க்கிறோம். நான் ஒரு காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மையான நடந்த சரித்திரம். நம்முடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் வரலாறு சரித்திரம். ஏதோ கட்டுக்கதையாக இப்படி ஒரு ராஜா இருந்தார், இப்படி ஒரு மன்னர் இருந்தார், இப்படி ஒன்று, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கும் சரித்திரபூர்வமாக இவர்கள் வாழ்ந்ததற்குரிய கல்லறைகள் எல்லாம் இருக்கு. ஆனபடியால் பைபிள் ஒரு கட்டுக்கதை அல்ல. இங்கு மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது. ஒரு நாள் அவன் அவன் நெருக்கப்பட ஒரு நாள்ல அவன் பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது அவன் என்ன செய்தானா, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஒரு நெருக்கத்தின் நடுவில் அவன் சூழ்நிலைக்கு மாறுதலாய் ஒரு நெருக்கத்துக்குள்ள அகப்பட்டான். அவன் அந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, ஆண்டவரே, நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லப்பா, எனக்கு நீங்க தான், அப்படி ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறான். அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் ஏன் கெஞ்ச வேண்டிய காரியம் என்ன? நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார், ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். இவன் கெஞ்சி, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, என்னை எல்லாரும் அழிச்சு போடுவோம் போல இருக்கு, நான் செத்து போவோம் போல இருக்கு, ஆண்டவரே என்னை இறங்குங்க, இவங்களுக்கு முன்னால நான் தலை குனிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அவன் அந்த கெஞ்சக்கூடிய சூழ்நிலை என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம் சத்தமாய். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு நெருக்கம் என்னன்னா, ஒரு ராஜா அவன் கெஞ்சினான் பார்த்தீங்களா, நெருக்கத்துக்கு நடுவில் எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிருங்கப்பா, எப்படியாவது எனக்கு ஒரு மாற்றத்தை தந்துருங்க. அவன் கெஞ்சினா ஆண்டவர் அவனுக்கு இறங்கி திருப்பி அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் அவனுக்கு என்ன சம்பவம்னா, வசனம் சொல்லுது பாருங்க, அவனை ராஜாக்கள் பிடித்து 2 வெண்கல சங்கினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இவன் யாருன்னு சொன்னா, வசனம் சொல்ல தெளிவா சொல்லுது, இவன் யூதா ராஜாமா இருந்தான். இவனை வேற தேசத்தின் ராஜாவுக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு இவனை பிடிச்சு 2 சங்கிலினால கட்டி இவனை அவங்க தேசத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது தான் இவன் வேதனைக்கு நடுவில், ஆண்டவரே இப்ப என்ன கொண்டு போய் கொன்னுடுவாங்களே ஆண்டவரே, நான் ராஜாவா இருக்கிறேன், என்ன இவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டீங்களே, இவங்க என்ன கொண்டு போய் கொன்னுடுவாங்களேன்னு சொல்லி அவன் அழுது புலம்பி, ஆண்டவரே இறங்கன்னு சொன்ன பொழுது வசனம் சொல்லுது பாருங்க, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இதுல ஒரே சம்பவம், 3 வசனத்தையும் இனி அதிகமான வசனம் எடுக்கல, நடந்த உள்ளவையான காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனாசே என்று சொல்லுகிற இந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவாக்கி உயர்த்தி வைத்தார். இவன் ராஜாவாக்கி உயர்த்தி வைக்கப்பட்டு நல்ல ராஜ்யம் பண்ணினான், நல்ல அரசாண்டான். ஒரு நாள் வந்தப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவரே அசீரியா ராஜாவுக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டார், நீ அவனை பார்த்துக்க, நான் அவனை கை விட்டுட்டேன், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அசீரியா அந்த ராஜா இங்க வந்து இவனை பிடித்து இவனுக்கு ஜனங்களுக்கும் துன்பப்படுத்தி இவனை சிறையாய் பிடித்து 2 சங்கிலியினால கட்டி இவனை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. இன்றைக்கு ஏன் இந்த மனுஷன்
மனுஷனுக்கு இந்த நிலைமை வந்தது. ராஜாவாய் உயர்த்தப்பட்டிருந்த ஒரு மனுஷன், ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு கீழே ஆண்டவர் எவ்வளவு ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு. அவன் ஒரு ராஜா, உயர்த்தப்பட்டவன், மேன்மையோடு கூட அப்படி இருந்தவன். ஆனால் அவனுக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அடிமையாக்கப்பட்டவனை போல ராஜ மேன்மையை இழந்து, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ராஜா என்கிற ஒரு பெரிய பதவியை இழந்து அடிமையாக்கப்பட்டவனை போல சங்கிலியினால கட்டப்பட்டு அவன் அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்து உயர்த்தி வைத்த கரங்களை தட்டி எல்லாரும் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த மனாசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் இவனை அந்நிய சத்ரு ராஜாக்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார்? ஒரு நாள் நல்லா இருந்தான், ஆளுகை செய்தான், அவருடைய கீழே திரளான ஜனங்கள் இருந்தாங்க, யுத்த வீரர்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாலும் அவனை அந்நிய ராஜா கையில ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கக்கூடிய தேவனுடைய ஜனமே, நான் எப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருந்து இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை இவ்வளவு கீழே வந்துட்டு எத்தனை பேர் நம்ம யோசித்துட்டு இருக்கிறோம்? என் குடும்பம் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்து இன்னைக்கு என் குடும்பத்துக்கு நிலைமை எப்படி ஆயிட்டு, என் பிள்ளைகள் எப்படிலாம் இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு நிலைமை இப்படி. எத்தனை பேர் இதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ராஜா மனாசே கேட்டா, நான் ராஜாவா இருந்தேன், நான் ஒருத்தனை சிறைச்சாலையில் போடுவான், நான் அதிகாரம் படைத்தவனா இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, என் கையையே சிறைச்சாலைக்கு என்னையே சங்கிலினால கட்டி கொண்டு போகிறாங்க. என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம சொல்லலாம், நான் ஒரு நாள் பல ஆயிரம் பல லட்சங்கள் கடன் கொடுத்தேன், இன்னைக்கு நானே கடன் வாங்குகிற ஒரு நிலைமைக்குள் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்தேன், இன்னைக்கு அந்த குடும்பங்களில் நாங்கள் போய் வாங்க வேண்டிய அளவுக்கு என் குடும்பம் இன்னைக்கு மாறிட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஒரு நாள் நான் அநேகருக்கு வேலை கொடுத்தேன், இன்னைக்கு நானே மற்ற இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு என் குடும்பம் மாறிட்டு. ஒரு நாள் நான் எத்தனை பேருக்கு சமாதானம் சொன்னேன், சந்தோஷத்தமா இருங்க, ஆறுதலா இருங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு நானே சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலைமை, துக்கத்தோடு நான் இருக்கிறேன்னு. நான் ஒரு நாள் ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் மற்றவருடைய பிள்ளைகள் சில நேரம் பிரச்சனை ஆகும்போது நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன், இன்னைக்கு என் பிள்ளையினால நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன்னு. மற்ற குடும்பங்கள் கணவன் நிமித்தம் பிரச்சனை வரும்போது நானும் இந்த குடும்பத்தில் போய் கணவனை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன், இன்னைக்கு என்னுடைய கணவன் நிமித்தம் நான் கவலைப்பட்டு இருக்கிறேன்னு. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்றா இருந்த காரியத்தை நினைத்து நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களோ? வேத வசனத்திலிருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே இது ஏன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சப்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை? ஆட்சி செய்து கொண்டிருந்தவன், ஆளுகை செய்தவன், அதிகாரத்தில் இருந்த இந்த மனுஷன் அவன் கீழே விழுந்து மற்றவர்களுக்கு முன்பு கைகள் கட்டப்பட்ட நிலைமையில சங்கிலியினால கட்டப்பட்டு அவன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, அதை வேதம் சொல்லுது பாருங்க. 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 33வது அதிகாரம் 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை இடிப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் ரெண்டு காரியம் வரும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, நம்மை சோதித்து, அது சோதனை அல்ல, நமக்கு சில பரீட்சைகளை வைத்து இதில் இவன் நிற்கானா இல்லையான்னு பார்த்து ஆண்டவர் அடுத்த படி நம்மை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இனி ஒன்று, பிசாசு சில சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான். வேதத்தை வாசிக்கும் போது யோபை குறித்து வேதம் சொல்லுது. யோபுக்கு வாழ்க்கையில் என்னன்னா, யோபுக்கு பிசாசு போய் கேட்கான், அவனை எனக்கு கையில் கொடும், அவன் உமக்குள்ள உண்மையா இருக்கானா பார்ப்போம். அப்போ ஆண்டவர் எதற்காக யோபுக்கு இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு ஒரு பெரிய பரீட்சையை, ஒரு சோதனையை ஆண்டவர் ஏற்படுத்தினாருன்னா, யோபை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படி அந்த சோதனையை கொடுத்தார். இன்னும் நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, சில மனுஷர்கள் பேதுருவை குறித்து சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே அந்த பேதுருவை எனக்கு கையில் தாரும்,
செய்யணும், நான் ஒன்று அவனை பார்க்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் அவனை உன் கையில் தரமாட்டேன். அப்போ ஆண்டவர் பேதுருட்ட சொல்லுவார், சொலவில் போட்டு புடைக்கியது போல ஒன்றை புடைக்கிறதுக்கு சாப்பிட்டான், என்கிட்ட கேட்டான், ஆனால் நான் ஒன்றை கொடுக்கல. ஏன் தெரியுமா? பேதுருவே நீ நிற்க மாட்டாய் என்பது தெரியும். ரெண்டு பேருக்கு வாழ்க்கையும் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஒன்று யோபு குறித்து பிசாசு கேட்டப்ப ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் யோபு நிற்பான். இந்த பேதுருவை குறித்து பார்க்கும்போது அவருக்கு தெரியும் இப்ப அவன் அதுக்குள்ள வளர்ச்சி இல்லை, அதற்குள்ள ஆவிக்குரிய பலன் இல்லை, நிற்க முடியாது இது. ஆனா இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அன்றைக்கு இந்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ராஜாவையும் சத்துருக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அவன் ஜெபித்து தன்னை தாழ்த்தின உடனே அங்கிருந்து விடுவித்து மீண்டும் அவன் இருந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தில் என்ன? ஒன்று, பரீட்சை, சோதனை நமக்கு எதுக்குன்னா வளர்ச்சி உண்டாக கர்த்தர் தாருது. ரெண்டாவது, அந்த சோதனை வரும்போது தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கணும், இந்த சோதனை எனக்கு பரிசுத்தத்திற்கு வருகிற பரீட்சையா, இல்லை இந்த சோதனை எனக்கு பாவத்தினால் வருவதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு நிறைய குடும்பங்கள் நம்ம பாவத்தை செய்து சோதனையை தலைக்க மேல வச்சுக்கிட்டு, நிறைய குடும்பங்கள் அக்கிரமத்தை செய்து சோதனையை தலைக்க மேல வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னைக்கு இந்த சோதனை மாறும், என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்னைக்கு இந்த குழப்பம் மாறும், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இந்த ஜெபத்துக்கு பதில் வராது. நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தா மட்டும்தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். இன்னும் சிலர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும், நான் முடிந்த வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறேனே, நான் முடிந்த வரையில் உமக்கு பிரியமா இருக்கிறேனே, நான் முடிந்த வரையில் நீர் விரும்புவதை செய்கிறேனே, பின்ன ஏன் எனக்கு இந்த சோதனை? ரெண்டின் வித்தியாசத்தை புரிந்து கொள். நீ உண்மையும் பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று வாழும் பொழுது உனக்கு ஒரு சோதனை வரும் என்றால் அடுத்த படிக்கு நேராய் கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து கரங்களை தட்டி எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், தெய்வத்தை துதித்துக் கொண்டிருக்கிறாய், ஆண்டவருக்கு முன்பு உண்மையாக இருக்கிறாய், ஆண்டவர் ஆராதிக்கிறாய். நீ நன்றாய் புரிந்து கொள், அடுத்த இந்த சோதனை உன்னை அடுத்த படிக்குள்ள கொண்டு போகும். ஆனாலும் பாவம், அக்கிரமம், குறைவு இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்னு கேட்டா ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு பதில் தரும். இன்றைக்கு ஒரு காரியம் ஆராய்ந்து பாருங்க. நிறைய குடும்பங்கள், நிறைய தேவ பிள்ளைகள் தன்னுக்கிட்ட குறைவுகளையும் குற்றங்களையும் வைச்சிட்டு, ஆண்டவரே ஏன்ப்பா இது, ஆண்டவரே ஏன்ப்பா இது, ஆண்டவரே ஏன் இது எனக்கு குடும்பத்தில் நேருது? இல்லை, இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தினா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவன் கட்டப்பட்டு போக முதல் காரணம் என்னன்னா, வசனம் சொல்லுது, அவன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு ரெண்டு தகப்பன்மார் உண்டு. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தகப்பேன். அதை தாண்டி நமக்கு இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு தகப்பனை மாம்ச பிரகாரமாய் நமக்கு தந்திருக்கிறார், அம்மா அப்பா. அதை தாண்டி ஆண்டவர் இந்த பூமியில் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர்ல கர்த்தர் நமக்கு தருவார். அவர் தான் ஆவிக்குரிய அப்பா. நமக்கு எல்லாத்திலையும்